ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான் உங்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் கருங்கிற ஒரு மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் பொதுவாகவே நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ அவங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தை ஜேகே இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு காமெடி ட்ராமா ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் சுராஜ், குஞ்சக்க போகன், அனகா, சுருதி ராமச்சந்திரன் இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தமிழ் டபுள் வெர்ஷனில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்கா, குஞ்சக்க போகனும் அனகாவை லவ் பண்ணுறாங்க. அனகாவோட அப்பா யாருனாக்கா மிகப்பெரிய பொலிட்டீஷியன். அவர் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டார். அதனால் 2 பேருமே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு பிளான் போடுறாங்க. ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு குஞ்சக்க போகன் வந்துடுறாரு. அனகா வரவே இல்லை. கால் பண்ணுறாரு, ரீச்சே ஆகல. அதனால் கடுப்பில் பக்கத்தில் ஒரு பார் இருக்குது, அங்கே ஃபுல்லாக குடிச்சிட்டு ஜூக்குள்ளே போயிட்டு சிங்கம் இருக்க ஏரியாவில் குதிச்சிடுறாரு. ஜூவில் உள்ளவங்களாம் கத்துறாங்க. சுராஜ் வந்து அந்த இடத்துல ஜூவில் கார்டாக வேலை பார்க்குறாரு. அவர் சிங்கம் இருக்கிற ஏரியாவில் இறங்கி குஞ்சக்க போகனை காப்பாற்றினாரா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours வருது. இது முழுக்க முழுக்க ஒரு காமெடி படம், குழந்தைகளுக்கான படம். குழந்தைகள் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குழந்தைங்க ரசிக்கிற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. குழந்தைகள் தவிர மற்ற பெரியவங்க பார்க்குறாங்கனாக்கா கொஞ்சம் 2-3 சீன் காமெடியாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மற்றபடிலாம் சும்மா சிரிப்பே வரல, அந்த மாதிரி தான் காமெடி இருக்குது. ஆனால் குழந்தைகள் பார்த்தாங்கனாக்கா 100% சிரிப்பாங்க. அந்த அளவுக்கு காமெடியை உள்ளே வச்சுருக்காங்க. சிங்கத்துக்கு மயக்க ஊசி போடுறதுக்கு கூப்பிட்டு வருவாங்க. அவர் துப்பாக்கி எடுத்து கரெக்டாக ஷூட் பண்ணுவார். சுராஜை சுட்டுருவார். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இவர் 3 கட்டிங் அடித்தா தான் கரெக்டாக சுடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 கட்டிங் வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சுடுறாரு. சிங்கத்து மேலே படுது. சிங்கம் மயங்கிடுது. அதுக்கப்புறம் சுராஜையும் குஞ்சுக்க போகனையும் காப்பாற்றுறாங்க. இதெல்லாம் ஒரு காமெடின்னு எடுத்திருக்காங்க. 3 கட்டிங் கொடுத்தாங்க தான் எழுந்திரிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அனகா அவங்க கொஞ்சம் சீன் தான் வருவாங்க. கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாங்க. அடுத்து குஞ்சக்க போகன், அவரோட ஆக்டிங்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த ஃபுல்லாக பாரில் குடிச்சிட்டு அந்த ஜூவில் போய் சிங்கம் இருக்க ஏரியாவில் விழுந்துட்டு, சிங்கம் வருமா வராதா, அது கொல்லுமா கொல்லாதா, என்ன பண்ணுன்னு தெரியாமல் அவர் பாட்டு பயங்கரமாக குடிபோதையில் அட்டகாசம் பண்ணுவார். சுராஜ் அதை தடுப்பார். இவங்க 2 பேர்த்துக்குள்ளே கட்டி பிடிச்சிக்கிட்டு கிடப்பாங்க. ஐயோ போகாதியா இரியா, அங்கே சிங்கம் இருக்குது, போகாதியான்ட்டு. ஒன்ஸ் அந்த மயக்க மருந்து சுராஜுக்கு போனோன்னா இவருக்கு போதை தெரிஞ்சிடும். குஞ்சக்க போகனுக்கு போதை தெரிஞ்சிடும். சுராஜை பிடிச்சிக்கிட்டு ஐயோ வாயா வாயா நம்ம சிங்கத்துக்கு தப்பிக்கணும், எப்படியா தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு இவர் பண்ணுவார். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. இது ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. முன்னாடி மலையாளத்தில் நியூஸ் பேப்பரில் வந்ததான். இந்த மாதிரி ஒரு சிங்கம் இருக்க ஏரியாவில் ஒருத்தர் விழுந்தார் குடிச்சிட்டு, அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயம்தான். இந்த படத்தில் சாங்ஸ்லாம் கொஞ்சம் சுமாராக இருக்குது. மற்றபடி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் சூப்பராகவே இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமானாக்கா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். ஒன் டைம் வாட்சபிள். ஓடிடிலாம் பார்க்கலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் அடல் கண்டென்ட்லாம் இல்லை, எல்லாரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் வந்திருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.